இப்போ நீட்ல என்ன மாதிரி क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க, previous year questions என்னென்ன அப்படிங்கறத நம்ம இனிமேல் பார்க்கலாம். The equivalent resistance RAB between points A and B in the given network is, அதாவது total resistance அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க கொடுத்திருக்க இந்த சர்க்யூட்ல. சரிங்களா? நம்ம நார்மலா சீரிஸ் அண்ட் parallel combinations of resistors வந்து நம்ம பார்த்தோம். இது என்ன சார் டிஃபரண்டான பேரா இருக்கு? எல்லாமே அது ரெண்டுத்துக்குள்ள தான் அடங்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினா, சோ இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் கொடுக்கும்போது இதுல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படினா break it down and build it up. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் அந்த சர்க்யூட்டை நமக்கு புரியுற மாதிரி பிரேக் பண்ணிப்போம் and then நமக்கு புரிஞ்ச மாதிரி அதை பில்ட் பண்ணிப்போம். resistors in series and parallel இருக்கிற மாதிரி நம்ம பில்ட் அப் பண்ணிப்போம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா, இதுல வந்து ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து given கிடையாது. சரிங்களா? கொடுத்திருக்க சர்க்யூட் தான் given. இதுல இருந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். சரிங்களா? சோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா, இந்த சர்க்யூட்டை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே? சோ சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா, பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். சோ இது C இது D ன்னு வெச்சுக்கிறேன். சரிங்களா? அவுட்டர் ரெசிஸ்டர்ஸ் எனக்கு எது எப்படி இருக்கு, என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா end to end கனெக்ஷன்ல இருக்கு. which means இது சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ நம்ம இந்த சீரிஸ் கனெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டயகிராம் போட்டுக்கலாம் பாருங்க. சோ இங்க A அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சரிங்களா? ஓகே. சோ இந்த இடத்துல C அப்படிங்கிறது இருக்கு. and then மறுபடியும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. சரிங்களா? அப்படியே இப்படி போச்சு அப்படினா இந்த இடத்துல B அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த B யோட பாதியில இருந்து எனக்கு என்ன வருது அப்படினா, ஒரு ரெசிஸ்டர் வருது. ஓகே. அது A ஓட ஜாயின் ஆகுது. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு D அப்படினு இருக்கு. அதாவது இந்த C க்கும் D க்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப நான் C to D ஒரு ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்றேன். புரிஞ்சுங்களா? சோ எஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தெந்த ரெசிஸ்டர் சீரிஸ்ல இருக்கு, எந்தெந்த ரெசிஸ்டர்ஸ் parallelல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எனக்கு எதுல இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா parallel கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன். கரெக்ட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். 1/Req will be equal to 1/R plus 1/R. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆட் பண்ணும்போது எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 2/R ன்னு கிடைக்குமா? அப்ப R ஈக்குவலன்ட் எனக்கு என்னவாப்பா கிடைக்கும்? R ஈக்குவலன்ட் எனக்கு என்னவா இருக்கும் அப்படினா R/2 இருக்கும். சரிங்களா? ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் parallel இருக்கு. அத நான் வந்து சம் அப் பண்ணும்போது எனக்கு R ஈக்குவலன்ட் எனக்கு கிடைச்சிச்சு, which is R/2. இப்போ இந்த R/2வும் இந்த பர்టిక్యులர் ரெசிஸ்டரும் எனக்கு எதுல இருக்கு அப்படினா சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து இருக்கு. சோ நான் என்ன பண்ணிப்பேன்? RS ஓகே, RS R plus R/2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3R/2 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து RS. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேல இருக்க ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது சம் அப் பண்ணும்போது எனக்கு 3R/2 அப்படின்றது எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ இன்னுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டயகிராமை இன்னுமே நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, எனக்கு கீழே இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? 3R/2. இதோட வேல்யூ R. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா parallel கனெக்ஷன். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எந்த கனெக்ஷன்ல இருக்கு? parallel கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் ஆட் அப் பண்ணுவேன். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எனக்கு என்னன்னு தெரியும்? 1/Req. இதுக்கு என்னவா இருக்கும்? 3R/2 plus R அப்படின்றது வந்து இருக்கும். சரிங்களா? சோ சம் அப் பண்ண அப்படின்னா R ஈக்குவலன்ட் RLs நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா RAB. ஸோ RAB எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/5R இருக்கும். புரிஞ்சுங்களா? சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் B will be the right answer for this question. பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். கரெக்ட்டுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பிரேக் பண்ணிக்கிறோம். சர்க்யூட் வந்து பிரேக் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக் பண்ணிட்டு அண்ட் தென் பில்ட் பண்றோம். நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. புரிஞ்சுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி பில்ட் பண்ணிட்டா எனக்கு சிம்பிளா இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதே ஃபார்மேட்ல இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம். which is NEET 2022ல கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான क्वेश्चन. சரிங்களா? இப்போ a network of resistor is connected across a 10 volt battery. இந்த ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படினா ஒரு 10 volt பேட்டரி கூட கனெக்ட் பண்றாங்க. சார் இந்த பேட்டரிக்குள்ள என்ன சார் சின்னதா ஒன்னு இருக்கு? ரெசிஸ்டர் மாதிரியே இருக்கு. அதுதான் வந்து அதுக்கு பேருக்கு நம்ம பாத்துறோம்ல, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? 1 ohm இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஒரு 10 volt பேட்டரி கூட நம்ம அது கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ சம் அப் பண்ணி நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம்? பிரேக் இட் டவுன். அதாவது சர்க்யூட் வந்து நம்ம பிரேக் பண்ணிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்தை பார்க்கறேன். சரிங்களா? சரி, இது ரெண்டுமே parallel கனெக்ஷன்ல இருக்கு. இதுவும் எனக்கு எதுல இருக்கு? parallel கனெக்ஷன்ல இருக்கு. ஆனா மொத்தமா பாக்கும்போது இத நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இத நான் ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இது மொத்தமா சேர்த்து எனக்கு என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ அதோட ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இன்னொரு விஷயமும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது
நான் அந்த கொடுத்துருக்க ரெசிஸ்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸை மட்டுமே நான் வந்து எடுத்துக்க கூடாது. எந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அந்த இடத்துல கனெக்ஷன் ஆயிருக்கா, அப்போ அது என்ன கனெக்ஷனில் இருக்கா, அதுவும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கா, ஸோ அதையும் நான் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார்முலா என்னப்பா, ஃபார்முலா வந்து ஆர் ஈக்குவலன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் கனெக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்து பேரலல், அடுத்து மொத்தமாக சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் டேரெக்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன் 4 × 2 / 4 + 2 இருக்கும். நடுவில் ஒரு +2 இருக்கும். மறுபடியும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 4 × 2 / 4 + 2 இருக்கும். அவ்வளோதானா? கிடையாது, இன்னும் ஒன்றுமே இருக்குது. என்னது சார்? இந்த ஒரு ரெசிஸ்டரும் எனக்கு சீரீஸில் கனெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ +1. ஸோ 4 × 2 8. ஸோ /6 அப்படின்னு வரும். +2 8/6 வரும். +1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துட்டு 17/3 ohms அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஆர் ஈக்குவலன்ட். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ எங்கே ஆப்ஷன் இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நீட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு சம் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 10 resistors. ஓகே, 10 resistors இருக்கு. Each of resistance are connected in series. ஓகே, 10 resistor இருக்கு, அதுக்கு R அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 10 ரெசிஸ்டர்ஸுக்கும் R அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதை எதில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுறாங்க. எது கூட கனெக்ட் பண்ணுறாங்க? டு ஏ பேட்டரி. ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டரிக்கு E அப்படின்ற ஒரு EMF இருக்கு. அண்ட் நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற போது அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுங்களா? அக மின்தடையை நான் வந்து கன்சிடர் பண்ண எனக்கு தேவையில்லை. தென் தோஸ் ஆர் கனெக்டட் இன் பேரல். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க? அதை எடுத்து மறுபடியும் பேரல் கனெக்ஷன்ல, முதல்ல சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பேரல் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, சேம் பேட்டரி கூட கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப என்ன அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா கரண்ட் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீட்டோட 2023 கேட்ட கொஸ்டின் இது. ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, 10 ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸை சீரிஸ் கனெக்ஷனில் வச்சிடறாங்க. சீரிஸ் கனெக்ஷனில் வைக்கும்போது அதுக்கு ஒரு கரண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் இ. அதே சேம் ரெசிஸ்டர்ஸை இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் பேரல் கனெக்ஷனில் கொடுக்குறாங்க. இப்போ அதே பேட்டரி, சேம் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு கரண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க. கிவன் ஃபர்ஸ்ட் என்னப்பா? கிவன் என்ன அப்படின்னா 10 ரெசிஸ்டர்ஸ் in series. Okay, now break it down. Now 10 resistors in parallel. Okay, so இப்போ solution என்ன? E அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க, பேட்டரி. This is E. Okay, so இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் படிக்கும்போதே தெரியும். ஓகே, ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா ஸோ நான் பேசிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு போயிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போது சொல்யூஷன். ஓகேங்களா? 10 ரெசிஸ்டர்ஸ் எனக்கு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும் போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது RS எனக்கு என்னன்னு தெரியும். கரெக்டுங்களா? R1 + R2 ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் இப்படியே. ஓகே, எல்லாத்துக்குமே R அப்படின்றது தான் வேல்யூ. கரெக்டுங்களா? அப் டு R10. சரிங்களா? ஸோ 10R அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன். சரிங்களா? இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் கனெக்ஷன். அப்போ பேரல் கனெக்ஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது 1/RP இட் வில் பி ஈக்குவல் டு 1/R + 1/R. ஓகே, ஸோ R1 R2 எல்லாத்துக்கும் அதே வேல்யூ தான், அப் டு 1/R அப்படின்றது வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்போது 10/R அப்படின்னு இருக்கும். அப்போ RP எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா R/10க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கரண்ட் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதில் கரண்ட் எனக்கு எவ்வளோ இருக்குது? ஸோ I1 is equal to E/RS. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல RS அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத டினோட் பண்ணுது. E அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா அந்த பேட்டரியோட EMF டினோட் பண்ணுது. சரிங்களா? அப்போ இஸ் ஈக்குவல் டு E/10R அப்படின்னு இருக்கு. இப்போ I2 அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா I2 என்னவா இருக்கு? E/RP இருக்கு. சரிங்களா? ஸோ E which is nothing but சேம் திங், அதே பேட்டரி கூட தான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ RP ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா R. அப்போ 10E/R இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ I2 எத்தனை டைம்ஸ் I1 இருக்கு? I2 எத்தனை டைம்ஸ் I1 இருக்கு? அப்போ 10E/R will be equal to N into E/10R அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ E கேன்சல் அவுட் ஆயிரும், RR கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ N is equal to 100 அப்படின்ற ஆன்சர் வரும். விச் மீன்ஸ் 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது
நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் C will be the right answer for this question. Okay. So இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். Okay. The terminal voltage of the battery whose EMF is 10 volt and internal resistance 1 ohm when connected through an external resistance of 4 ohm as shown in the figure. Okay. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் சர்க்யூட்டோட டெர்மினல் வோல்டேஜ் என்ன, which means அந்த ரெசிஸ்டருக்கு என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றது கேக்குறாங்க சரிங்களா. whose EMF is 10 volt. ஓகே. ஸோ அந்த பேட்டரியோட EMF வந்து அப்படின்றது கொடுத்துட்டாங்க, which is 10 volt. அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 1 ohm அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க, which means அக மின் தடை வந்துட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. when connected through an external resistance, இப்போ வெளியில எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, which is 4 ohm. எனக்கு இப்போ டெர்மினல் வோல்டேஜ் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ நான் டைரக்டா ஃபார்முலா அப்படின்றதுக்கு போய்க்கிறேன். ஓகே. ஸோ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு V/R அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்ல எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே. ஸோ கரண்ட் சேமாக தானே இருக்கும். ஏன் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு சீரீஸில் இருக்குது கரெக்டுங்களா. அப்போ கரண்ட் வந்துட்டு த்ரூ அவுட் த சர்க்யூட் எனக்கு சேமாக தான் இருக்கும். தெரிஞ்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் 4 ohm வழியா எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டெர்மினல் வோல்டேஜ், விச் மீன்ஸ் டெர்மினல் எனக்கு லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ I இஸ் ஈக்குவல் டு V/R. ஸோ இந்த இடத்துல விக்கு பதிலாக ஐ புட் E. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல EMF டினோட் பண்ணுது சரிங்களா, பை R பிளஸ் ஸ்மால் r. ஏன் அப்படின்னா இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன் கரெக்டுங்களா. அப்போ சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்போது நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். சொல்யூஷன் I will be equal to 10 volt battery by R அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் குறிக்குதா, which is 4 plus 1. அப்போ 10/5 இருக்குமா. ஓகே. அப்போ 2. அப்போ I will be equal to 2 amps சரிங்களா, 2 ampere. I will be equal to 2 ampere. அப்புறம் ஓவராலாக இந்த சர்க்யூட்டில் 2 ampere கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல டெர்மினல் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் எனக்கு என்னவா இருக்குது, V is equal to IR. I அப்படிங்கிறது 2 அப்படின்றது எனக்கு தெரியும். R அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை குறிக்குது, which is 4, which will be equal to 8 volt. ஓகே. ஸோ இதுதான் டெர்மினல் வோல்டேஜ். ஓகே. which is option B will be the right answer for this question. சரிங்களா. ஸோ எஸ், நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஓகே. ஸோ 2 resistors of resistance 100 ohm and 200 ohm are connected in parallel in an electrical circuit. சரிங்களா. The ratio of the thermal energy developed in 100 ohm resistor to that of 200 ohm resistor in a given time is. Questionல என்ன கேக்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel அப்படின்றத எனக்கு கேட்கல, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படிங்கறத எனக்கு கேட்கல. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேஷியோவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. எதோட ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் எனர்ஜி. ஓகே. 100 ohm ரெசிஸ்டர்ல எவ்வளவு தெர்மல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 200 ohm ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ என்ன அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க சரியா. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கிவன் எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ கிவன் R1 is equal to 100 ohms சரிங்களா. ஸோ R2 எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ohms இருக்கு. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தெர்மல் எனர்ஜி எனக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபார்முலா எனக்கு தெரியுமா, என்ன ஃபார்முலா தெரியும், V is equal to IR போடுவீங்களா. இந்த இடத்துல தெர்மல் எனர்ஜி அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு கேட்கும்போது ஸோ H is equal to V²/RT அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கரெக்டுங்களா. இப்போ ஓகே. ஸோ சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரெசிஸ்டரில் எனக்கு எவ்வளோ தெர்மல் எனர்ஜி பாஸ் ஆகும். ஸோ H1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா V²/R1 into T. ஓகே. ஸோ இது தெர்மல் எனர்ஜி இன் ரெசிஸ்டர் 1 கரெக்டுங்களா. 100 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளோ தெர்மல் எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது. H2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெர்மல் எனர்ஜி இன் 2 சரிங்களா. ஸோ R2. ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ. ஸோ ரேஷியோ போடும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும் கரெக்டா. ஸோ H1/H2 எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா R2/R1 இருக்கும். T கேன்சல் அவுட் ஆயிரும், V கேன்சல் அவுட் ஆயிரும். எனக்கு ரிமைனிங் R2/R1 அப்படின்றதுக்கும். ஸோ H1/H2 will be equal to R2 அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா 200/100. ஓகே. ஸோ H1 will be equal to, so what is the ratio? Ratio அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் H1 H2
எனக்கு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 2:1 இருக்கும். ஸோ 2:1 ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா? இது 2022ல கேட்ட ஒரு நீட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டின். ஃபார் த சர்க்யூட் given below, Kirchhoff's loop rule for the loop BCDEB is given by the equation. ஓகே, எனக்கு சில ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்யூட் கொடுத்து இதில் கிர்ச்சோஸ் லூப் ரூலை போட சொல்கிறாங்க. கரெக்டாக, விச் இஸ் கேவியில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கேவியில் ஃபுல்லாக அப்ளை பண்ண சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ கிர்ச்சோஸோட லூப் ரூல் எனக்கு என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்யூட் வில் பி ஈக்குவல் டு த total voltage or else total EMF included in the circuit அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நிறைய இடத்துல நிறைய மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா? அதாவது தனித்தனி ரெசிஸ்டர்ஸ்க்கு இடையில இருக்க வோல்டேஜ் ட்ராப் விச் மீன்ஸ் ஐஆர், ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர், வோல்டேஜ் ட்ராப் ஐஆர் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக இஎம்எஃப் இன்க்ளூட் பண்ணுறீங்களா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆர் எல்ஸ் இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, the algebraic sum of every voltage, okay, every voltage in the loop, in a closed loop is 0. அப்போ இந்த லூப்ல இருக்க எல்லா வோல்டேஜையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ எனக்கு 0வா இருக்கும். ஓகே, கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லா ரிலேட்டட் சம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நான் லூப் எடுத்துப்பேனா. ஸோ லூப் எடுத்து அதுக்கு ஒரு பாத் நான் அசைன் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பாத் அசைன் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷனில் போகும்போது எனக்கு ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேக் இஎம்எஃப் அக்ராஸ் BCDEB. ஓகே, ஸோ BCDE அண்ட் அகெயின் B. ஓகே, ஸோ கிளாக் வைஸில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எஸ், இப்போ நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இதை நான் பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன், இதை நான் நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல C to D வந்து கரண்ட் போகுது, பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் போகுது. ஸோ தேர் இஸ் அ லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? இந்த இடத்துல தேர் இஸ் அ கெயின். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோ இருக்குது, என்ன எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் எனக்கு இந்த டைரக்ஷனில் நான் போகுதுன்னு வச்சுப்பேன்னா, ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -E2 + E3 அப்படின்றது கிடைக்குமா? கரெக்டுங்களா? கிடைக்குமா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்குது, கரண்ட் வந்து அதே டைரக்ஷனில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் அதே டைரக்ஷனில் எடுத்துக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், I2R2 minus I3R1 அப்படின்ட்டு இருக்குமா? ஓகே, ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்களா? கரெக்டா? ஸோ 0க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் நான் இது கூட மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு என்ன ஆகும், E2 minus E3 minus I2R2 plus I3R1 எனக்கு 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஸோ இந்த இடத்துல E2 E3 இருக்குது, minus I2R2 இருக்குது, plus I3R1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் D will be the right answer for this question. சரிங்களா? ஸோ இது நீட் 2020ல கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். தேங்க்யூ.